வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கடந்த முறை எவ்வளோ பேர் இந்த தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், எவ்வளோ எஃபோர்ட் போட்டோம், எந்த அளவுக்கு நம்மளோட முயற்சிகள் கொடுத்தோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு முயற்சிகள் பண்ணி 1 மார்க், 1/2 மார்க், 2 மார்க் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய பேருக்கு வந்துட்டு இதனோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இப்போ மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ மறுபடியும் இந்த ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த முறை கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா மறுபடியும் இதே அளவுக்கு ஒரு பல்க் வேக்கண்ட் அப்படின்றது வருமா அப்படிங்கிறது சந்தேகம். அப்படியும் வந்தாலும் அப்போ நமக்கு அதற்கான ஒரு ஏஜ் லிமிட்டோ இல்லை படிக்கிறதுக்கான சூழ்நிலை அமையுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு சின்ன கேப்பில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு 1/2 மார்க்கில் உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க, 1 மார்க்கில் போக முடியாத சூழ்நிலையில் இருந்த நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு அப்படின்றது இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ 1/2 மார்க் 1 மார்க்கில் போனவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக முடியும் அப்படின்றது தான் என்னுடைய பதில். ஏன்னா தன்னம்பிக்கையோடு படித்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய நாட்கள் நமக்கு வந்து ரொம்ப நாட்கள் வருஷக்கணக்கெல்லாம் இல்லை, இருக்கக்கூடிய இந்த குறைந்த நாட்களில் நம்மளால் வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்க முடியும், எந்த அளவுக்கு சிலபஸை கவர் பண்ண முடியும் அப்படின்றது தான் நீங்கள் இந்த புதுசாக படிக்கிறவங்க அதை தான் யோசிக்கணும். சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு ஓன் டைம் டேபிள் அப்படின்ற மாதிரி போட்டு நமக்கு வந்து இதை படித்தா போதும், இதுதான் இங்கேருந்து தான் மார்க் அதிகமான மார்க் வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, மார்க் வர்றது நமக்கு தெரியும் எந்த இடத்துல அப்படின்றது. மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மேஜர் சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க. புதுசாக படிக்கிறவங்க மேஜர் சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி படித்தவங்க மேஜர் சப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்ணி மற்ற சப்ஜெக்ட்லேயும் வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட் எடுத்து போடணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, நம்ம மேஜரை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு. மீதி ஒரு 30-40 மார்க் வருதுல்ல, அந்த மார்க்கும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம்தான். அதுதான் கட் ஆஃபை வந்து நிர்ணயிக்கும். ஏன்னா மேஜர் சப்ஜெக்ட்டு மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எல்லோரும் ஓரளவுக்கு ஒரு 90% நல்லா பண்ணியிருப்பாங்க. 90% வந்து அவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. மீதி ஒரு 10% அவங்களால பண்ண முடியாமல் போகலாம். அது கொஷினோட தரத்தை பொறுத்து அமையும். அடுத்து வந்துட்டு நம்ம இந்த மீதி இருக்கிற மார்க்கில் மற்ற சப்ஜெக்டில் ஜென்ரல் நாலேஜில் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் என்ன மாதிரியான மார்க் வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கட் ஆஃபை தீர்மானிக்க போகுது. ஸோ கடந்த முறையும் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற நபர்களே ஒரு 5 மார்க் கட் ஆஃப் ஃபுல்லாக கம்மியாக இருந்தால் தான் நான் வேலைக்கு போயிருந்திருப்பேன், ஒரு 2 மார்க் கம்மியாக இருக்கணும், ஒரு மார்க் கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதை எல்லாமே ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு நிலைமையில போய் யாரும் உட்காந்துடாதீங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நம்மக்கிட்ட படிக்கிற நபர்களும் சரி, நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கிற நபர்களும் சரி, ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எல்லோரும் உள்ளே போயிடணும் அப்படின்றது தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இந்த பிஜிடிஆர்பிக்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுற நபர்கள் இங்கே டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ முழுக்க ரொம்ப சிம்பிளான இதாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒருவேளை நீங்கள் வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படாதுங்க. நான் அதை அடித்து சொல்லிடுறேன். நான் வந்துட்டு இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் வந்து இப்போ தேர்வு வச்சாங்கன்னா கூட ஒரு 50 மார்க் தான் வாங்க முடியும், அதுக்கு மேலே எனக்கு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 80% மார்க் வந்து நம்மளோட மெட்டீரியல் படித்தா 100க்கு 100% இதிலேருந்து தான் வரும்னு நான் சொல்லலை. 80% ஆஃப் மார்க்கு இதிலிருந்து தான் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு ரொம்ப, அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலில் எனக்கு இன்னும் ஒரு 5 மார்க் வேணும்,
அந்த அளவுக்கு நான் படிக்கிறேன். எனக்கு வந்து 130 மார்க் என்னால் வாங்கிட முடியும். இன்னும் ஒரு 135க்கு உங்கள் மெட்டீரியல் யூஸ் ஆகுமானா, கண்டிப்பாக என்னோடய மெட்டீரியல் அந்த இதுக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் ஒரு வேளை எனக்கு எவ்வளோ மார்க் வாங்க போகிறேனே தெரில, நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை வந்து 125, 130 மார்க் வாங்குறதுக்கு இந்த மெட்டீரியல் அப்படின்றது கண்டிப்பாக யூஸ் பண்ணும். ஸோ அந்த 130க்கு மேலே வாங்குறதுக்கு நம்ம மெட்டீரியல் யூஸ் ஆகாது. ஆனால் 130 வாங்குறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து. மேபி 130க்கு கீழே தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 99.9% வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம மெட்டீரியல்ஸ் பற்றி என்ன மாதிரி கொஷின்ஸ் எடுத்திருக்கோம், எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்றது எல்லாமே ஷோ பண்ணி காமிக்கிறோம். ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒன்லைனர் கொஷின் ஆன்சராக தான் இருக்கும். ஸோ ஒன்லைனர் கொஷின் ஆன்சர் அப்படிங்கிறப்போ நமக்கு படிக்கிறதுக்கு பெரிய சிரமம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ படிக்கிறதே கொஞ்சம் நார்மலாகவும் ஈஸியாகவும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்லைனர் கொஷின் ஆன்சர் இப்போ ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மற்ற சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் படிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். பேராவாக படித்து நம்மளே அதை கொஷினை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்களா, அப்படி கொஷின் கேட்பாங்களான்னு நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கான டைம் அப்படிங்கிறது இல்லை. அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை விட படிச்சுட்டு நீங்களே கொஷின் க்ரியேட் பண்ணிங்கன்னா நம்ம உட்காந்து க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை இதில் கொஷின் இப்படி கேட்பாங்களோங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம கொடுக்குற மெட்டீரியலை A to Z ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரையும் PDF ஃபார்மேட் தான். எடுத்து ஃபோனில் உட்காந்து வாசிச்சிங்கன்னா ஒரு 2 வாட்டி ரீகால் பண்ணுற மாதிரி வாசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 120 to 130 கொஷின்ஸ் அப்படின்றது அசால்ட்டாக போடலாம். அந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஒர்த்தபுளாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு தைரியமாக வாங்கிட்டு தைரியமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு PGDRB பொறுத்தளவுக்கு இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகுதோ 5 வருஷம் ஆகுதோ, அப்போதைக்கு நமக்கு வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமோ இருக்காதோ, தேர்வை எழுதி முடிச்சுட்டு இன்னும் ஒரு மார்க் வாங்கியிருந்தால் பரவாயில்லையே, ஒரு 5 மார்க் வாங்கியிருந்தால் பரவாயில்லையே, இன்னும் ஒரு 10 கொஷின் கரெக்டாக போட்டிருந்தா எனக்கு கிடச்சிருக்குமே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு யாராவது ஒரு யூடியூப் சேனலில் ஒரு கட் ஆஃப் மார்க் ஒரு 5 மார்க் கம்மியாக சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் நல்லா படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அதை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக படிச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும். வாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வராது. இந்த முறை வந்திருக்கு, அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத மைண்டில் நிறுத்தி படிங்க. எப்போதுமே நம்மளுடைய மனநிலை ஒரே மாதிரியான எண்ண ஓட்டங்களோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வேலை வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் எனக்கு வேலை வேணும், நான் இந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. ஸோ தொடர்ச்சியாக நம்மளும் வீடியோவை போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.